வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் இருக்கும் ஒரு சின்ன மசாலா பொருள் தான். ஆனால் அதில் இருக்கும் சக்தி என்ன தெரியுமா? ஒரு முழு கிராம்பை எடுத்துக்கொண்டு மென்று பார்த்தாலே உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களையே ஆச்சரியப்படுத்தும். பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்னவென்றால், தினமும் ஒரு கிராம்பை மென்றால் பல்வலி குறையும், ஜீரணம் மேம்படும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஆனா இந்த வீடியோல சொல்ல போகிற மூணாவது நன்மை உங்களையே நிச்சயமாக ஆச்சரியப்படுத்தும். அதனாலதான் இந்த வீடியோவை முழுமையா பார்க்க மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோவை பாருங்க, உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கிராம்பு என்றால் என்ன? கிராம்புங்கிறது ஒரு க்ளோ ட்ரீ என்ற மரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு இயற்கை மசாலா. இது இந்தியா, இலங்கை, இந்தோனேசியா போன்ற நாடுகள்ல அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கிராம்புல இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் என்னன்னா யூஜினால். இதுதான் வலியை குறைக்கக்கூடிய இயற்கை ரசாயனமா இருக்குது. அடுத்ததுல ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி, கால்சியம், மெக்னீசியம். இதனால தான் ஆயுர்வேத மருத்துவத்துல கிராம்புக்கு மிக முக்கியமான இடம் இருக்குது. ஸோ இதனுடைய நன்மைகளை பார்த்துடலாம். ஒன்று, பல்வலியை உடனே குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. சிலருக்கும் திடீரென்ற பல்வலி ஏற்படும். சில நேரத்தில் நைட் இரவு 1 மணி 2 மணி இந்த மாதிரி கூட ஏற்படும். ஸோ மிட் நைட்டில் பல்வலி ஏற்பட்ட உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு முழுமையான கிராம்பை எடுத்துக்கொண்டு வலி இருக்கக்கூடிய பல்லுக்கு அருகே மென்று வைத்துக் கொள்ளுங்கள். கிராம்பில் இருக்கக்கூடிய அந்த யூஜினால் ஒரு இயற்கை பெயின் கில்லர் போல வேலை செய்யும். இதனால பல்வலி குறையும், பல் ஈறு வீக்கம் குறையும், வாயில இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே அழியும். அதனால தான் பல டூத் பேஸ்ட்களை கிராம்பை பயன்படுத்தி செய்கிறாங்க. இரண்டாவது நன்மை என்னன்னா, ஜீரணத்தை சீராக்குறதுக்கு கிராம்பு பயன்படுது. நீங்க சாப்பிட்ட பிறகு வயிற்றில் ஏற்படக்கூடிய வீக்கம், வாய்வு பிரச்சனை, அஜீரணம் இப்படி இருக்கிறதா? அப்படியானால் ஒரு கிராம்பை மென்று பாருங்க. கிராம்பு டைஜஸ்டிவ் என்சைமை அதிகரிக்கும், ஸ்டொமக் ஆசிட்டை பேலன்ஸ் செய்யும், கேஸ் ப்ராப்ளத்தை உடனே குறைக்கும். இதனால வயிறு லேசாக இருக்கும், சாப்பிட்ட அந்த சாப்பாடு உணவு வேகமாகவே செரிமானமாகும். மூன்றாவது நன்மை, இந்த நன்மை பலருக்கும் தெரியாது. கிராம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை குறைக்க உதவி பண்ணுது. இதனால காய்ச்சல், சளி, தொண்டை வலி இவை வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்குது. மேலும் தினமும் ஒரு கிராம்பை எடுத்துக்கொள்வதால் உடல்ல இன்ஃபெக்ஷன்களுக்கு எதிரான பாதுகாப்பும் இருக்கும். ஸோ இதனால தான் சில ஆயுர்வேத மருந்துகள் கிராம்பை தினசரி சாப்பிட சொல்றாங்க. ஸோ ஆயுர்வேத மருத்துவர்களுமே இதைத்தான் சொல்றாங்க. இந்த கொரோனா டைம்ல நீங்களே நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, டெய்லியும் சிலர் கிராம்பை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கொரோனா டைம்ல கொரோனாவுக்கு எந்த ஒரு மருந்துமே இல்லை. ஆனா கிராம்பை எடுத்துக்கிட நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக டெய்லியுமே கிராம்பை எடுத்துக்கிறங்க அப்படின்னு பல டாக்டர்ஸ் சொல்லி நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளவு நன்மைகளை கொண்டது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு வாசனை பொருள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி நீங்க கிராம்பை பயன்படுத்துங்க. அடுத்த நன்மை என்னன்னா, வாயில ஏற்படக்கூடிய துர்நாற்றத்தை போக்குறதுக்கு கிராம்பு பயன்படுது. ஸோ இதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய காஸ்ட்லியான மவுத் ஃப்ரெஷ்னரை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வீட்டிலே இருக்கக்கூடிய கிராம்பை பயன்படுத்துங்க. இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வராது. ஸோ பலருக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைனா வாயில வரக்கூடிய துர்நாற்றம். அதுக்கு மிக நல்ல ஒரு எளிமையான தீர்வு அப்படின்னா அது கிராம்பு தான். ஒரு கிராம்பை மென்று பாருங்க. கிராம்பு பாக்டீரியாவை அழிக்க செய்யும். ஏன்னா அந்த கெட்ட ஸ்மெல் வர்றதுக்கு காரணமே உங்க வாயில இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியானால தான். ஸோ அந்த கெட்ட பாக்டீரியாவை எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு கிராம்பு பயன்படுது. அடுத்த 5வது நன்மை என்னன்னா, சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. சில ஆய்வுகள் கூறுறது என்னதுன்னா, கிராம்பு பிளட் சுகர் லெவலை பேலன்ஸ் செய்ய உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியா மேம்படுத்தவும் உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. கிராம்பை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத பார்த்தலாம். சரியான முறையில் எடுக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிராம்பை மென்று சாப்பிடலாம், அல்லது சாப்பாட்டுக்கு பிறகும் மென்று கொள்ளலாம். இல்லைன்னா கிராம்பு தண்ணீரை குடிக்கவும் செய்யலாம். ஸோ உங்களோட ஆப்ஷன் தான். இது மூணுமே சரியான முறை தான். காலையில் வெறும் வயிற்றில், அடுத்து சாப்பாட்டுக்கு பிறகு கிராம்பு தண்ணீர்.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறங்க. அடுத்து கிராம்பு தண்ணி எப்படி செய்கிறது அப்படிங்கிற பார்த்தலாம். 1 கப்பு தண்ணீரை எடுத்துக்கிட்டு அதில் 2 கிராம்பை போடுங்க. 5 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. பிறகு அதனுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். ஆற வச்சு வடிகட்டி நீங்கள் சூடாகவே குடிக்கலாம். அது வெது வெதுப்பான சூடில் ரொம்பவும் சூடாக குடிக்க வேண்டாம், ரொம்பவும் ஆறியும் குடிக்க வேண்டாம். உங்களுடைய நாக்கு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் குடித்தால் போதுமானது. இதனால ஜீரணம் வந்து நல்லா இயங்க ஆரம்பிக்கும். உடல் வந்து ரொம்ப சுத்தமாக்கப்படும். அதாவது உடல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட நச்சுக்கள் எல்லாமே வெளியேற்றப்படும். இம்யூனிட்டி பவர் வந்து அதிகரிக்க செய்யும். ஸோ அதனால தான் கிராம்பு தண்ணீரை நம்ம குடிக்கணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிராம்பில் இருக்கக்கூடிய அந்த எஜினால் ஆண்களுக்கு மிக ஸ்பெஷலாக ஒரு வேலையை செய்யக்கூடியது. அதாவது ஆண்களுக்கான ஹார்மோன்ஸ்களை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கிராம்பு வந்து பயன்படுது. ஸோ ஆண்கள் வந்து ரொம்ப டயர்டாக சோர்வாக ஃபீல் பண்ணால் அவங்களும் கிராம்பை வந்து டெய்லி ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ கிராம்பை எடுக்கும் பொழுது யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், கிராம்புங்கிறது ரொம்ப நன்மையான ஒரு பொருள் தான். ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 இல்லைனா 2 கிராம் சாப்பிட்டால் போதும். இவர்கள் எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டும். யாருன்னா கர்ப்பிணி பெண்கள், சிறிய குழந்தைகள், ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்க 3 பேருமே வந்து கிராம்பை எடுக்கும் பொழுது சிறிது கவனம் தேவை. நண்பர்களே, நம்மளுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த சின்ன கிராம்பு உங்கள் உடலுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருது. தினமும் ஒரு கிராம்பை மென்று பார்த்தால் பல்வலி குறையும், ஜீரணம் மேம்படும், இம்யூனிட்டி அதிகரிக்கும், வாசனை அதாவது வாய் துர்நாற்றம் போகும். ஸோ முக்கியமாக 3வது நன்மையை பலருக்கும் ஆச்சரியப்படுத்தியிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.